தெய்வீக மண்டலத்திற்கு வரவேற்கிறோம். பக்தா, இன்று என்னுடைய நாள். புண்ணியம் செய்தவர்களுக்கு உங்கள் ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். சுவாமி, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அதை நிறைவேற்றுவீர்களா? கேளுங்கள். உங்களுக்கு என்ன ஆசை வேண்டும்? நீங்கள் கேட்கும் கேள்வியை வைத்து முயற்சிக்க முடியுமா என்று கூறுகிறேன். என்னுடைய பெயர் மூர்த்தி. எனக்கு தேவா என்ற ஒரு பேரன் இருக்கிறான். உன் பேரனை ஆசீர்வதிக்கிறேன், கவலைப்படாதே. இல்ல சாமி, அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமான கட்டத்தில் உள்ளது. அவர் உண்மையான பாசத்தையும் அன்பையும் புரிந்து கொள்ளவில்லை. அவரது வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் நன்றாக இருக்கும். பக்தா, இவ்வுலகில் பிரபஞ்சங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதில் கண்டிப்பாக உன் பேரனும் அதில் இருப்பான் தாரும். உன் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன். இப்போதே நான் காலவரிசையை பார்த்துவிட்டு வருகிறேன். கணக்கான நட்சத்திரங்கள், எண்ணற்ற பிரபஞ்சங்கள். ஆனால் சிலருக்கு அவர்களின் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒருவர்தான். என் லைஃப்ல இவ மட்டும்தான் என் உலகம், என்னோட தேவதை. நீயா இங்க எதுக்கு வந்த? காதலி மேல் உண்மையான பாசம் வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த பெண் வெறுக்கிறாள். இந்த இரண்டாவது பிரபஞ்சத்தில் இவர்களுடைய காதல் வாழ்க்கையை பார்ப்போம். Oh no, tell us. You always have the best stories. உனக்கு சாப்பாடு கொண்டு வந்த. எனக்கு ஒன்றும் அந்த சாப்பாடு வேண்டாம். உன் அன்பு தியாகத்தின் உச்சம். ஆனால் இந்த மூன்றாவது பிரபஞ்சத்தின் விதி என்னவாக இருக்கும்? ஒரு சாப்பாடு போட இவ்வளவு மணி நேரம். இது போதும். இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. அட, இது என்ன சோதனை? இருவரும் முகத்தை பார்த்து பேசிக்கவே தயக்கப்படுகிறார்களே. இது சரிப்பட்டு வராது. சுவாமி, உன் பேரனுக்கு கண்மூடித்தனமான காதல் மோகம் இருக்கிறது. ஆனால் பல பிரபஞ்சங்களிலும் அப்படித்தான் இருக்கிறான். உன் பேரனை வைத்து ஒரு அழகான காதல் கதையை உருவாக்கப் போகிறோம். காதலை வைத்து ஒழுக்கத்தை, பாசத்தையும் நாம் கற்றுக் கொடுப்போமாறு. புரிந்தும் புரியாதது போல் 3 வாழ்க்கையில் முதல் அத்தியாயம் இதோ.
ஆத்மாவே வெளியே போன மணிக்கு இருக்கு. ச்சே, இதுல என்ன ரீவன் ஆயிட்டு போகுது. இப்ப என்ன என் பக்கத்தால என்ன தாலி எனக்கு அப்புறம் கல்யாணம் வச்சு. என்ன? கொஞ்சம் வெளியே போறேன், வீட்டை பார்த்துக்கோ.